ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து சண்டே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசப்படியில் பெருக்கி கோலம் போட்டுட்டு சிக்கு கோலம் அது வந்து ஒரு 8 புள்ளியில் வந்து ஒரு கோலம் போட்டிருக்கேன். அதையும் நான் ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு கார் பார்க்கிங், இந்த வண்டி இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம பெருக்கி க்ளீன் பண்ணி டெய்லியுமே வந்து கோலம் போட்டு இதில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து தண்ணி தெளித்து ஃபுல்லாகவே பெருக்கி கழுவி விட்டுட்டு சிக்கு கோலம் ஃபஸ்ட்டு போடலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோலம்னாலே வந்து நம்ம வந்து அங்கே லட்சுமி தேவியை வரவேற்கக்கூடிய ஒரு கலைன்னு தான் சொல்லுவோம். சும்மா ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து பெருக்கி கோலம் போட்டாலே அந்த இடம் ஒரு தெய்வீக நிலையாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அமாவாசையெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், கோலம் வந்து போடாமல் வெறும் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வரக்கூடிய ஒரு நிலை அன்னைக்கு அப்படின்றதுக்காக வந்து நம்ம அந்த இடத்துல வந்து சாமி வரவேற்கக்கூடிய கோலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு போட மாட்டோம். வீட்டு நிலைவாசலில் நம்ம கோலம் போட்டு விளக்கேற்றினாலே வந்து நமக்கு வந்து நல்ல நேர்மறை ஆற்றல்லாம் வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுடைய மன அமைதியும் தருதுன்னு சொல்கிறோம். இது ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ரீதியான பல நன்மைகளை வந்து நமக்கு தந்திருக்கு இந்த வீட்டு நிலைவாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றலாம் அப்படின்றோம். சிக்கு கோலம் போடும்போது நம்மளுடைய கவனம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கோலத்தில். ஏன்னா வந்து அந்த கோலத்தில் வருகின்ற அந்த சிக்கலான நேர்கோடுகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஜாயின் பண்ணால் தான் கோலம் வந்து ஒரு அழகிய வடிவத்தில் தரும் இல்லையா. அதனால் வந்து அது நமக்கு வந்து கவனம் வந்து பெருகுன்றாங்க. இது வந்து மூளைக்கு வந்து நல்ல பயிற்சின்னு சொல்கிறாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி வந்து குனிஞ்சு நம்ம கோலம் போடும்போது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நல்லா வளைந்து நம்ம யோகாசனம் செய்யக்கூடிய அந்த ஒரு பலனை தரும்னு சொல்கிறாங்க. இதுக்காக நம்ம வந்து எந்த எக்ஸசைஸ் கிளாஸ்க்கும் போக வேண்டாம், யோகா கிளாஸ்க்கும் போகவே வேண்டாம். இதுவே நமக்கு சிறந்த ஒரு பெஸ்ட்டான உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க இந்த கோலம் போடுறதுனால. நம்ம வந்து ரங்கோலி போட்டாலும் சரி, இந்த மாதிரி சிக்கு கோலம் போட்டாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து பூக்கோலங்கள் போட்டாலும் சரி, எது செஞ்சாலும் நம்மளுடைய கவனம் வந்து முழுமையாக அந்த கோலத்தில் தான் இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நான் வந்து சிக்கு கோலம் போட்டு அது மேலே வந்து ஒரு விளக்கு வச்சு தீபம் ஒன்று ஏற்றிட்டேன். இந்த மாதிரி நிலைவாசலில் வந்து நம்ம கோலம் போட்டு அது மேலே வந்து தீபம் வச்சு விளக்கு ஏற்றும் பொழுது வந்து பெருகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக உருவாகுன்றாங்க. அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியும் அந்த கோலமும் வீட்டு வாசலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் தடுக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் வந்து எனக்கு இந்த இடம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா வந்து வண்டி வந்து நிறுத்தி விட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் போன பிறகு எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பெருக்கி கோலம் போட்டு நம்ம வந்து கோலத்தின் மேலே வந்து தீபம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 8 மணிக்குள்ளே வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, நம்ம ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எதாக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிலைவாசலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டு கோலத்தின் மேலே வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி அமைதியான முறையில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மன அழுத்தம்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக நேர்மறை எண்ணங்களோட நம்ம இந்த மாதிரி வந்து தீபம் போட்டு நம்ம சாமியை வணங்கலாம். நிலைவாசல்லையும் வந்து கோலம் போட்டு அது மேலேயும் வந்து பாவை விளக்கெலாம் வச்சு விளக்கேற்றிட்டு அந்த சாம்பிராணி ஃபுல்லாகவே நான் வந்து வாசப்படி ஃபுல்லாகவே நான் காட்டிட்டேன். ஏன்னா வந்து நம்மளோட குலதெய்வங்கள் காத்து நிற்கக்கூடிய இடம் வந்து நிலைவாசல் சொல்கிறாங்களே, அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து நமக்கு டைம் இருக்கிற மாதிரி ஒரு தீபம் ஒன்று ஏற்றிட்டு ஒரு வத்தி இருந்தால் கூட நம்ம வந்து காட்டலாம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய நிலைவாசல் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நம்மளுடைய நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கக்கூடியது. அதாவது வந்து நம்ம பாசிட்டிவாக இருந்தாலே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பாசிட்டிவாக நம்மளால் வச்சுக்க முடியும் இல்லையா. நம்ம காலையிலே எழுந்து சுடுன்னு நம்ம இருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க வேலைகளும் அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாரும் மேலே அந்த மாதிரி தான் நம்ம எரிஞ்சு விடுறா போல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்தோடனே பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ப்ளசண்ட் ஒரு மைண்ட் இருந்துன்னு வச்சிங்களேன், நம்ம எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும். அந்த ப்ளசண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிலைவாசலில் இருந்தே கொண்டு வந்தோன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.